சொல்வதெல்லாம் உண்மை. என்ன பேர் உங்க பேர் வந்து சக்திகுமார் மேடம். என்னாச்சு? கண் மேடம் கண் பார்வை வந்து இப்போ இடையில தான் மேடம் கண் பார்வை போக ஆரம்பிச்சது. எப்போலேருந்து தம்பி? இப்போ ஒரு 5-6 வருஷம் இருக்கு மேடம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு. 7th வரையும் நல்லா படித்தேன் மேடம். அதுக்கப்புறம் இப்போ சுற்றி இருந்தவொடனே எங்கள் அப்பா படினாங்க. ஃபெயில் ஆகிட்டேன். அதனால படினாங்க. நான் படிக்க மாட்டேன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ஒன்று படி இல்லை வேலைக்கு போன்னு சொன்னாங்க. சரி நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். எல்லா வேலையும் நான் செய்வேன். ஒரு வேலை கொடுத்தா உடனே நான் செஞ்சு முடிப்பேன் மேடம். அப்படிலாம் இருந்தேன். அதுக்கப்புறம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து 300 ரூபா தான் சம்பளம் கொடுத்தாங்க, சாப்பாடு போட்டு தங்குற போக. அது பசங்க சொல்லி விட்டாங்கன்னா அங்கேருந்து நான் நின்றுட்டு மறுபடியும் வேற இது கற்பூரம் மீனில் சேர்த்து விட்டாங்க எங்கள் அப்பா. 4 கற்பூரம் 50 கற்பூரம் வரும்ல மேடம், அது வந்து டியூப்ல போட்டு ஒட்டுறது. அது செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நல்லா செஞ்சுட்டு இருந்தோன்னே அதுக்கப்புறம் கலக்கிறது வாங்குறதெல்லாம் விட்டாங்க. அது எல்லாம் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாமே செஞ்சேன். அதை கலக்கும் போது அது வந்து கெமிக்கல் வந்து எஃபெக்ட் கண்ணு தாக்கிடுச்சு மேடம். கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு சேர்க்க ஆரம்பிச்சது. ஒரு கண்ணு. உங்க கூட வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் அவ்வளோ இதாகலை மேடம். உங்களுக்கு மட்டும் எஃபெக்ட்? எனக்கு வந்து பாடி ஹீட்டு, அது கற்பூரமும் ஹீட்டு மேடம். அதனால ஹீட்டும் சேர்ந்து கண்ணு பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. டாக்டர் போய் பார்த்தீங்களா? டாக்டர் போய் பார்த்தோம். அப்போ வந்து கருவி இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்க மேடம். வெளிநாட்டில் இருக்கு, இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஒரு கண்ணு ஆட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணும் லைட்டாக சேர்க்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கள் அப்பா நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இது மங்கிட்டே வருதா? இப்போ கம்ப்ளீட்டா இல்லையா? எப்படி இருக்கு உங்க சிச்சுவேஷன்? இப்போ வந்து ரூம்ல இருக்குன்னு வைங்க மேடம், லைட்டாக தெரியும் மேடம். வெளிச்சது சூரிய வெளிச்சது போனால் சுத்தமாக தெரியாது மேடம். அதான் அதுக்கப்புறம் நான் வந்து மல்லிகைக்கல்ல வேலை சேர்த்து விட்டாங்க. நாங்கள் ஒரு 6 பேர் இருப்போம். அங்கேயும் சாப்பிட்டு அங்கேயே தங்கி அங்கேயே வேலை செய்கிறது மேடம். அது 1500 ரூபா தந்தாங்க. 2005க்கு அங்கே போயிட்டேன். அங்கே இருந்து அப்புறம் அங்கேயே 5 வருஷத்துக்கிட்ட வேலை செஞ்சேன். அப்புறம் கண்ணு ஷேக் ஆகுறது வேகமாக ஆட ஆரம்பிச்சிச்சு மேடம். ஷேக் ஆகுறது இப்படி ஆடுமா? ஆமா, இந்த கண்ணு இப்படி ஆடும், இந்த கண்ணு இப்படி ஆடும் மேடம். 2 கண்ணும் இப்படி மாற்றி மாற்றி ஆடும் மேடம். அதனால சரி எனக்கு அப்போ கூட எனக்கு விஷன் இருந்துச்சு. பார்த்து டெலிவரி தான் மேடம் விட்டுருந்தாங்க. டெலிவரி விட்டாங்கன்னா காலைல 9 மணிக்கு வண்டி எடுப்போம் மேடம். நைட்டு 12 மணி 1 மணி ஆகும். என்ன வண்டி? ட்ரை சைக்கிள், எக்ஸல் சைக்கிள். கண்ணுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, எப்படி நீங்க வண்டி எடுக்கும்போது எனக்கு விஷன் இருந்துச்சு மேடம். பாக்குற அளவுக்கு இருந்துச்சு, ரோட்டை பார்த்து போற அளவுக்கு எல்லாம் இருந்துச்சு. எக்ஸல்லாம் ஓட்டுவேன், ட்ரை சைக்கிள் எல்லாம் கொடுத்தேன். லோடு ஃபுல்லா இவ்வளவுக்கு ஏத்திட்டு ஏறி நின்று அழுத்தி கொண்டு போவேன் மேடம். எல்லாம் தள்ளிட்டு போவாங்க, நான் அவ்வளவு இதுக்கு ஏத்தி ஓட்டு போயிடும் மேடம். அப்பெல்லாம் செஞ்சு நல்லா பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நின்ட்டேன் மேடம். அதுக்கப்புறம் இந்த இது கார் ஸ்பேர் பார்ட் ரெடி பண்றது இருக்குல்ல மேடம், அந்த இதுக்கு செஞ்சேன். ட்ரில்லிங் வந்து மிஷின்ல வந்து ஜிடி மிஷின் விடுவாங்க, ஆட்டோமேட்டிக்ல விடுவாங்க, எல்லாமே செய்வேன். எல்லாமே அப்ப கூட விஷன் வந்து இருந்துச்சு, ஷேக் ஆகும். அப்ப கூட நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். உங்களுக்கு விஷன் ஷேக் ஆகுமா, கண்ணு ஷேக் ஆகுமா? இந்த கண்ணு அப்படியே ஒரு இது பாக்குறோம்னா அது ஆடுற மாதிரியே இருக்கும். ஓ, இப்போ நீங்க இருக்கீங்கன்னா உங்களை பாக்குறோம்னா இப்படியே நீங்க ஆடிக்கிட்டே தான் எனக்கு தெரியுங்க. உங்களை வந்து நான் கிளியரா இப்படி நீங்க ஒரு இதை நிலையா இருக்கிற மாதிரி நான் பார்க்க முடியாது. அது ஆடுறது பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்து பண்ண முடியுது செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஐயன்ட்டுன்னு ஒன்று உண்டு மேடம். எல்லாரும் அடிச்சாங்கன்னா 1500 1700 தான் அடிப்பாங்க மேடம். நான் 4500 பீஸ் வரையும் அடிப்பேன் மேடம். ஒரு நாளைக்கு? ஆமாம் மேடம், ஒரு ஷிஃப்ட்ல மேடம். அதுக்கப்புறம் என்னன்னா அங்க வந்து இந்த பானுபிரியா வந்து சேர்ந்தாங்க. அங்க வந்து சேர்ந்துட்டு நாங்க இங்க இருப்போம். ஆப்போசிட்ல வந்து குவாலிட்டின்ட்டு அந்த இது வந்து பெயிண்ட்லாம் அடிச்சு வரும், அந்த மாற்றுறது. அந்த இதுல வந்து அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க அதோட ஃப்ரெண்டுங்க வந்து 2 பேர். அதுங்க வந்து குமாரி அம்முன்ட்டு. நான் வந்து அங்க வந்து கிளீன் பண்ற ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்காகிட்ட நல்லா பேசுவேன். அந்த கம்பெனில இருக்கும்போது தான் எங்க அக்காவுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 27 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆமா மேடம். எங்க அப்பா அப்போ கூட அந்த லோடு அடிச்சு எங்க அக்காவுக்காக சேர்த்து நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு நாங்க இது பண்ணோம் மேடம். நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் 60,000 ரூபா கடன் மேடம். வீடு கட்டும் போது வீடு கட்டணும். அப்பதான் கட்டி முடிச்ச பிறகு 60,000 ரூபா கடன் வந்துச்சு. நானு எங்க அக்கா அப்பா 3 பேரும் வேலை செஞ்சு அந்த கடத்தை அடிச்சேன் மேடம். வெரி குட், வெரி குட். அப்புறம் பானுபிரியாவா அவங்க பேரு? ஆமா மேடம். பழக்கம் ஆயிடுச்சா?
பழக்கம் ஆகல மேடம். அந்த வேலை அதான் பெருக்கிற அக்காயிட்ட அந்த 2 பொண்ணு அம்மு குமாரின்ட்டு 2 பொண்ணு அவங்க 2 பேரு பேசியிருக்காங்க. இந்த அண்ணன் எப்படி கேட்டதுக்கு அவன் நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவுக்கு 27 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னவொன்னே இவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அந்த பொண்ணுங்க. அதுக்கப்புறம் அவகிட்ட போய் அந்த பானுபிரியா கிட்ட சொல்லியிருக்காங்க. அது அவங்க வேற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த அண்ணன் உன்னை கேட்குறாரு, நீ என்ன சொல்ற அப்படி மாத்தி சொல்லிட்டாங்க. மாத்தி என்கிட்டயும் வந்து அந்த பொண்ணு பானுபிரியா கேக்குது, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அப்ப தெரியாது. எதுக்கு அப்படி பண்ணாங்க? அதான் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க. இது வந்து அப்ப எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இங்க வந்து ரீசிங்லாம் வேலை செய்யும். அதான் பானுபிரியா அது வேலை செய்யும் போது நான் வந்து ட்ரில்லிங் போட்டு இருக்கும்போது ஃபேன் நான் சில நேரம் போட மாட்டேன், எனக்காக போட்டு விட்டு சுவிட்சு போட்டு விடும். அப்புறம் நான் கீழே போனால் கூப்பிட்டு கேட்கும், இன்னையா என்ன பிடிக்கலையா இல்லைன்ட்டு கேட்டுச்சு. கேட்டு எனக்கு வந்து நான் வந்து இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லை, ஏன்னா சொந்த காலில் நின்றுட்டு தான் அப்புறம் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பசங்க கேட்டுச்சுங்க. கேட்டதுக்கு நான் சொல்லிட்டேன், ஒன்று நான் வந்து ஒரு கடை வச்சு ஏதாச்சும் ஒன்று வச்சு நான் இருந்த பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அது வரையும் இருக்காந்தா இருக்க சொல்லு, இல்லைன்னா வேற யாரும் கல்யாணம் பண்ணிட்டு போறாந்தா போக சொல்லு, இப்படியே சொல்லிட்டேன். சொன்ன பிறகு கூட விடாம என் நம்பரை வாங்கி இந்திக்கார பசங்கள்லாம் இருந்தாங்க, அவங்களாம் ஃப்ரெண்டாக பழகுவாங்க, அவங்க கிட்ட நம்பரை வாங்கி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து பானுபிரியா பேசினாங்க, இப்படி நான் உங்களை லவ் பண்றேன். ஆயிடுச்சா? அது வந்து இப்படி எப்படின்னா நான் வந்து அவங்க தான் ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். லவ் பண்றேன் நான் உங்களை, நீங்க என்ன லவ் பண்றீங்களா அப்படி அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டோம். தீபாவளிக்கு வந்து பட்டாசுலாம் வாங்கி ஒரு பிளாட்ஃபாரத்தில் போட்டு சேல்ஸ் பண்ணுவோம் மேடம். அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நீ வந்து என்னை கூப்பிட்டு போ, நீ கல்யாணம் பண்ணாதான் நான் இருப்பேன், இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிருச்சு. ஃபர்ஸ்ட் நீ உங்க வீட்டில் பேசு, நான் எங்க வீட்டில் பேசுறேன்னு சொன்னேன். அது முடியாது, ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப நான் பேசுறேன், இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிருச்சு. அப்படி சொல்லி அதுக்கப்புறம் 2 பேரும் அவ வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு வந்து இப்படி நீ கூட்டு போயிரு அப்படின்னு. கூட்டிட்டு போயிட்டீங்களா? ஒரு வாரம் தான் மேடம் போன்ல பேசணும். ஆமா, அதுக்கப்புறம் வந்து நான் என் ஃப்ரெண்டு. எந்த வருஷம் இது? 2011 மேடம். கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமா மேடம். எங்க போய் கல்யாணம் பண்ணீங்க? குன்றத்தூர் கோயில்ல மேடம். அதுக்கப்புறம் உங்க வீட்டுல ஏத்துக்கிட்டாங்களா? அவங்க வீட்டுல ஏத்துக்கல மேடம். எங்க வீட்டுல அதான் ஃபர்ஸ்ட் கோயில்ல போய் கல்யாணம் பண்ண மேடம். 11/11/2011 கல்யாணம் பண்ண மேடம். கல்யாணம் முடிச்சிட்டு எங்க இருந்தீங்க? குடுத்தனம் இருந்தீங்க? குடுத்தனம் வந்து எங்கேயும் இல்லை மேடம், வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். சரி. ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட தான், அம்மா காலில் தான் விழுந்தான். அதுக்கப்புறம் அப்பா வந்தானே அப்பா காலில் விழுந்தான். கண் கலங்கிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவன் வந்து கேட்டாங்க, இப்படி அவங்க கண் இப்படி இருக்கு தெரியுமான்ட்டு கேட்டது. தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்ட்டு. இப்படி பையனை தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசு ஏற்றுக்கிட்டாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பெருசா பிரச்சனை இருக்குல்ல? ஆமா மேடம், கம்பெனில வேலை செய்யற அளவுக்கு இருந்துச்சு. ஆமா மேடம். ஆனா கோயில்ல வந்து நான் எவ்வளவு சொன்னேன் மேடம், இப்ப எனக்கு இப்படி கண்ணு இருக்கு, வெளிச்சத்துல சுத்தமா தெரிய மாட்டேங்குது, இப்ப கூட நீ ஒன்னா இல்ல, நீ போனா போயிரு, நான் கோயில்ல சொன்னேன் மேடம். அப்ப என்ன வயசு பானுபிரியாக்கு? 19 வயசு இருக்கு மேடம். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பிரச்சனை வந்தது? அது எப்படின்னா, அவங்க லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 3 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜென்ஸ் வந்து கூட வந்தாரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் என் சைட்ல வந்து 2 பேர் ஜென்ஸ் வந்தாங்க. சரிங்க. சரி. 3 பொண்ணுல வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த ஜென்ஸ் கூட கனெக்ஷன்ல இருந்தது மேடம். அது எப்படின்னா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இவருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா இவங்க 2 பேர் சேர்ந்து போயிட்டாங்க மேடம். அந்த பிரகாஷ்ன்ற பையன் மேடம், அவர் வந்து எங்கேயோ ஒளிச்சு வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நைட்டே போலீஸ் வந்தாங்க வீட்டுக்கு. வந்துட்டு எப்படி அந்த பொண்ணு காணோம், அவங்க வீட்டுல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட், அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே எங்க வீட்டுக்கு, ஏன்னா நாங்க மேரேஜ் பண்ணோம் எங்களுக்கு தான் தெரியும்ட்டு எங்களை வீட்டுல வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பானுபிரியா அவங்க அப்பா. நைட்டு பிரகாஷும் உஷாவும் போயிட்டாங்க. ஆமா. ஆனா 6 o'clock இருக்கும்.
6 o'clock போல அன்னைக்கு நைட்டு தான் பானுபிரியாவோட அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஆமா மேடம். அந்த பையன் அந்த பொண்ணை கூட்டு போயிட்டான்ல மேடம். இதை விசாரிக்கிறதா கூட்டு போனாங்க மேடம். காலைல கூட்டு போயிட்டு என்ன வந்து வெளியே நிறுத்தினாங்க. வெளியே நிறுத்தி வச்சுட்டு பானுபிரியா மட்டும் உள்ள கூட்டு போனாங்க மேடம். கூட்டு போயிட்டு என்ன சொன்னாங்க எது சொன்னாங்க தெரியும். அவங்க அத்தை எல்லாரும் உள்ள போய் பேசிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. கூப்பிட்டு வரும்போது தாலி மெட்டி எல்லாத்தையும் கழட்டி கையில கொண்டு கொடுத்துட்டு யாரு? பானுபிரியா. அப்படியா? ஆமா மேடம். அது என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அது என்னைக்கு நடந்தது? அது வந்து அடுத்த நாள் மேடம். சரி, கல்யாணம் ஆனா அடுத்த நாள் மேடம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்களோட போட்டாளா? ஆமா மேடம், கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க கூட வாழவே இல்லை. அதுக்கப்புறம் நான் எப்படின்னா எங்க வீட்டுல பேசி சின்ன பசங்க இப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க, சரி சேர்த்து வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு வந்து மனசு ஏத்துக்கவே இல்லை மேடம். ஆனா சேர்த்து வச்சாங்க. ஆமா. சரி, அதுக்கப்புறம் ஒன்னா வீட்டுல இருந்த பெரியவங்க சொன்னவொன்னே சரின்ட்டு சேர்த்து வச்சிட்டாங்க. ஆனா எங்க மாமாவுக்கு வந்து மனசு சரி பரவாயில்லன்ட்டு சேர்த்து வச்சிட்டாங்க. ஆனா எங்க அத்தைக்கு வந்து கண்ணு தெரியலன்ட்டு அந்த கஷ்டம் அவங்களுக்கு வந்து ஒரு இது அந்த எண்ணம் அப்படியே மனசுல இருந்தது. எவ்வளவு வருஷம் சேர்ந்து வாழ்ந்தீங்க தம்பி? மொத்தம் அதான் நாங்க சேர்ந்து வாழ்ந்து ஒரு 2 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துருப்போம் மேடம். உங்க வீட்டுல தான் இருந்தீங்க? ஆமா, எங்க வீட்லயே தான் மேடம். அதான் ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல வந்து ஒரு 3 மாசம் ஒழுங்கா இருந்தேன் மேடம். இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க அம்மா வந்து சின்ன ஜெருசுங்க தனியா வச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க மாட்டாங்க மேடம். இப்ப கண் பார்வை இல்லையே, இவன் எப்படி பார்த்துப்பான் தனியா வச்சான்ட்டு அதெல்லாம் யோசிக்கல மேடம். சின்ன ஜெருசுங்க தனியா வச்சிருங்க. அது ஒரு சின்ன பிரச்சனை வந்துக்கிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லி விட்டு நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி விட்டு அதுக்கப்புறம் தனியா வைக்கணும்னு சொல்லி தனியா நான் பார்த்துப்பேன், நான் அவரை வச்சு பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு எங்க அப்பா கிட்ட சொன்ன உடனே எங்க அப்பாவும் சரி தனியா வச்சு பார்த்துப்பேன்னு சொன்ன உடனே சரி பார்த்துக்கிறேன்னு சொல்றாள். சரின்னு எங்க வீட்டுல வந்து 2 ரூம் வந்து வாடகைக்கு விட்டுருப்பாங்க மேடம். அதுல ஒரு ரூம் காலி பண்ணிட்டு எங்களுக்காக கொடுத்தாங்க மேடம். நான் பார்த்துப்பேன்னு சொன்ன உடனே சரி ஃபர்ஸ்ட் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த 3 மாசம் எப்படி இருந்தது உங்க கண் பார்வை? கண் பார்வை கொஞ்சம் பாக்குற அளவுக்கு இருக்கும் மேடம். கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு? ஆமா மேடம். அந்த வெளிச்சத்துல வந்து எனக்கு வந்து கூச ஆரம்பிச்சிருச்சு கண்ணு. வெளிச்சத்துல போறது வந்து கூச. வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா? ஆமா, அதுக்கப்புறம் போல மேடம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போல மேடம். அந்த கம்பெனில போய் கேட்டேன் மேடம். கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அந்த பசங்க வந்து அப்படி ஓட்டின உடனே கம்பெனில எல்லாம் போய் விசாரிச்சிட்டாங்க. ஓ சரிப்பா. அதுக்கப்புறம் வேற ஏதாவது கம்பெனில போய் விசாரிச்சிங்களா? கம்பெனில விசாரிச்சதுக்கு அதான் கண் பார்வை இப்படி இருந்தவொன்னா அவங்க வந்து கொடுக்கறதுக்கு யோசிச்சாங்க மேடம். நிறைய கம்பெனில கேட்குறேன், அது கண் பார்வை அப்படி இருந்தவொன்னா யோசிக்கிறாங்க மேடம். உங்க மனைவி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களா? இல்ல மேடம், 2 பேரும் வீட்டுல தான் இருந்தாங்க. இந்த 2 வருஷம் 2 பேரும் வேலைக்கு போல. நான் வந்து இந்த வாசர் வந்து ஓட்டுவேன் மேடம். எனக்காக எங்க அம்மா வந்து சரி சும்மா இருக்கானே வீட்டுல வந்து அந்த லெதர் எடுத்து அந்த பேஸ்ட்டு கம்மு காய்ச்சி அதை வச்சு கட்டையில வச்சு ஒட்டுறது மேடம். ரவுண்டா ஷேப்பா ஒட்டுனா அது வந்து வாசர்ன்னு சொல்லுவோம். அதை வந்து நாங்க ஒட்டி அதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஏதாவது வாரம் வந்து 200 ரூபா அது போல வரும். அது மாதிரி வந்தவொடனே நான் வந்து மிளகாத்தூள் பருப்பு அது இதுன்னு தக்காளி வெங்காயம் எல்லாமே வாங்கி கொடுப்பேன். அந்த காசுல வாங்கி கொடுத்து பார்த்துக்கிட்டு வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போறேன்னு போனேன். கடைசியில அவங்க அம்மா வீட்டு பக்கத்துல வேலை கேட்டான் மேடம். வேலை கேட்டு போயிட்டு சம்பளம் பார்த்தா 800 ரூபா கொண்டாந்தேன் மேடம். என்னன்னு கேட்டதுக்கு இப்படி ஏமாத்திருக்காங்களான்ட்டு எங்க அப்பா போய் கேட்டாங்க. கேட்டதுக்கு 15 நாள் தான் வந்தா, 15 நாள் வரல அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டா அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுல போயிட்டு இங்க இருந்து கிளம்பி போவான் மேடம். அவங்க அம்மா வீட்டுல போய் இருந்துப்பாங்க மேடம். சரி, உங்க 2 பேருக்குள்ள எதுக்கெல்லாம் பிரச்சனை வரும்? பிரச்சனை என்ன மேடம், இப்போ ஒரு உடம்பு சரியில்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலான்னா பார்க்க மாட்டேன், எனக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் பார்க்கணும், இந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கணும். ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா அடுத்த வாட்டி மாத்திரை வாங்கி சாப்பிடுவேன்னு நினைக்க மாட்டேன். ஒரு வாட்டியும் உடம்பு சரியில்லைன்னா எங்க வீட்டுல சொல்ல மாட்டேன் எங்க அப்பா அம்மா கிட்ட. அவங்க அப்பா அம்மாவை ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். உடனே ஃபோன் எடுப்பேன். உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இப்படி எனக்கு உடம்பு சரியில்லைன்னா வண்டி எடுத்துட்டு வந்துட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க மேடம். அப்பதான் எங்க அப்பா அம்மாவுக்கே தெரியும். ஒரு வார்த்தை சொல்ல எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். அது மாசம் மாசம் போறேன்ட்டு போயிட்டு உடம்பு சரியில்லைன்னு போறேன்ட்டு அந்த நாங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது 2 மோதிரத்தை வந்து அடகு வச்சிருந்தோம் மேடம். அந்த காசுக்கு தேவைக்காக. ஒரு மாசம் சம்பளத்தை எடுத்துட்டு போயிட்டேன். பத்தலன்ட்டு அதுக்கப்புறம் மோதிரத்தை அடகு வச்சோம். அடகு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எங்க அப்பா தான் மூட்டு கொடுத்தாங்க. ஒரு வாரிட்டையும் போகும்போது ஒன்னையும் அவங்க அம்மா வீட்டுல கொடுத்துட்டு வந்துடுறது மேடம்.
நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன், ஒரு இது கொடுக்குறியா கேட்டு என்கிட்ட கேட்டு கொடுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் பிரச்சனையாச்சா? அது சீமந்தம் இதுக்கு அப்போ பிரச்சனை பண்ணல மேடம். அது சீமந்தம் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லையா அவங்க? ஆமாம் மேடம், குழந்தை பிறந்து 1 வயசு ஆன பிறகு வந்தான் மேடம். வந்துட்டு எவ்வளோ நாள்? வந்துட்டு குழந்தைய 1 நாள் தான் மேடம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவன் தம்பியை கூப்பிட்டு அவங்க கேட்குறாங்க வாங்குறாங்க, அதான் தாத்தா பாட்டி கேட்குறாங்கன்ட்டு உடனே அதுபடியே சாக்கில் கொடுத்து அனுப்பிச்சாச்சு மேடம். மனைவி உங்கள் வீட்டில் இருந்தாங்களா? ஆமாம் மேடம். குழந்தைய அங்கே அனுப்பிச்சிட்டு மனைவி என் வீட்டில் இருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு? 2 வருஷம் இருக்கும் மேடம். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பார்க்கவே இல்லையா? ஆமாம் மேடம். குழந்தையும் பார்க்கல? ஆமாம் மேடம். குழந்தைய அதுக்கப்புறம் கண்ணே காட்டல மேடம். லாஸ்ட் பிரியறதுக்கு என்ன காரணம்? லாஸ்ட்டு பீரியட் எப்படின்னா 1.5 வயசு ஆச்சு குழந்தைக்கு. பேர் வைக்க போகும்போது நாங்கள் எங்கள் அப்பா அம்மா கிட்ட எங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் வந்து நல்ல அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு 9லேருந்து 10 டைம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால சரி 9லேருந்து 10 டைம்னா 9 போய் இறங்குறோம். அப்போ தான் எல்லாம் எழுந்துச்சி பல் தேய்ச்சிக்கிட்டு அப்போ தான் இருக்கிறாங்க மேடம். அந்த பேர் வைக்க போகும்போது ரோட்டில் வச்சுக்கிட்டு கண்ணு தெரியல அவனுக்கு தடவிட்டு கிடக்குறான் அப்படி எப்படின்னு நான் அசிங்கப்படுத்திட்டாங்க மேடம். யாரு? எங்கள் மாமியார் தானே மேடம். பானிட்ட கேட்டேன் உங்கள் அப்பா எங்கன்ட்டு கேட்டதுக்கு அவங்க வாய் திறந்தாங்க. இப்படி அவர் மட்டும்தான் எங்கள் வீட்டுக்கு வேலை செய்கிறாரு, அவர் சம்பாரிச்சாதான் எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். மற்ற நாள்லாம் லீவ் போட்டு 1 நாள் 2 நாள்ன்ட்டு அங்கேயும் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, வீட்டில் இருக்கிறாங்க மேடம். அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு இருக்கலாம்ல மேடம். சரி, அப்போது உங்கள் கண் பார்வை இல்லாதது தான் உங்களுக்கு பிரச்சனையாச்சு? அவங்களுக்கு பிரச்சனை மேடம். சரி, என்னம்மா பிரச்சனை? ஏன் அவங்க வீட்டுக்கு போகல? ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து 5 வருஷம் ஆகுது எங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு. 5 வருஷத்தில் நாங்கள் 1 வருஷம் தான் அவங்க வீட்டில் சேர்ந்து வாழ்ந்தது. நான் அதை விட அதுலேருந்து எங்கள் மாமியார் கொஞ்ச நாள் நல்லா தான். எனக்கு உங்கள் மாமியார் மருமக சண்டையெல்லாம் கேட்க வேண்டாம். இல்லைம்மா, நான் உனக்கு என்னம்மா பிரச்சனையா புருஷனோட போய் வாழறதுல? அம்மா அவங்க கூப்பிடலாமா, ஃபோனில் கூப்பிட்டாருமா. நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கேன். நான் வீசிங் மாத்திரை தைராய்டு மாத்திரை போகிறதுனால எனக்கு 25-30 நாள் அப்படி போகும். கோயிலுக்கு போகும்போது கூட போறதுக்கு முன்னாடி போய் வா குழந்தைய தூக்கிட்டு வான்னு சொன்னதுக்கு குழந்தைய தூக்கிட்டு வர மாட்டேன், நான் மட்டும்தான் வேணா ஊருக்கு வருவேன்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன் குழந்தைய வந்து ஏற்கனவே வீக்கா இருக்கு. இன்னும் அம்மா நான் சொல்றேம்மா 3 வயசு ஆகுதுமா, எத்தனை வாட்டி அந்த குழந்தைய பாத்திருப்பாங்க கேளுங்க. ஒரு நாள் வாசலுக்கு போனால கண்ணு தெரியல சொல்றாங்க மேடம். எப்படி மேடம் அந்த வீட்டு வாசலுக்கு நான் போவேன்? அப்ப வேலை செஞ்சு முடிஞ்சுதாம்மா. நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வேலை செஞ்சு வீட்டுக்கு 6000-7000 கொடுக்க முடிஞ்சுதான். கல்யாணம் ஆன 1 மாசத்துலயே இதுவாயிடுச்சா. வேலைக்கு போனா எப்படி நான் பொம்பளை நான் வேலை செஞ்சு காப்பாமா? அவருக்கு கண்ணு தெரியறது கம்மியாயிடுச்சுல. அம்மா சொல்லலம்மா, முழுசா சொல்லல. வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க நம்பிக்கையில தான் நான் கல்யாணம் பண்ணேன். கம்பெனில கோயிலுக்கு வந்த போது நான் என்ன சொன்னேன்னு கேளுங்க மேடம். அதெல்லாம் கடைசியில அப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு போலன்னு நீ வேலைக்கு போல அவருக்கு பிரச்சனை இருக்குமா? நான் ஒத்துக்கிறேம்மா. அது மாமியார் புரிஞ்சுக்கணும், புள்ள இப்படி இருக்கானு. சரி, நம்மள நம்பி வந்த பொண்ணு, மாமனார் ஏதாவது வாங்கி கொடுத்தா குறை, அரிசி வாங்கி கொடுத்தா குறை, பருப்பு வீட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்கி கொடுத்தா குறை. இப்படின்னா எப்படிமா நான் குடும்பம் பண்ண சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான். அவங்க நல்லாவே பேச மாட்டாங்க. இல்ல மேடம், இது வந்து எப்படின்னா நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன உடனே நீ பாத்துக்கிறேன் தானே சொல்லிட்டு தனியா போனேன். அப்படின்ன உடனே நான் அரிசி பருப்பு எல்லாம் நான் சொல்லி வாங்கி வைப்பேன் மேடம். தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கி வைப்பேன் நான் காசு போட்டு. வாங்கி வச்சா போய் அவங்க அம்மா வீட்டுல போய் உட்காந்துக்கிறேன் மேடம். உட்காந்துட்டு இங்க எல்லாமே கொண்டாட்டினா உடம்பு சரியில்லைன்னா யாருமா பாக்கணும்? ஒரு வீசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க கூடாது. புருஷன்னா உடம்பு சரியில்லைன்னா யாரு பாக்கணும்? அம்மா நான் தான் பாக்கணும். கண் பார்வை கம்மியா இருக்கு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ண. கண் பார்வை கம்மியா இருக்கு, வேலை செஞ்சுட்டு இருந்தாருமா. அப்போ வேலை செஞ்சு. ஒரு நிமிஷமா, நீங்க கோவில்ல என்னமா சொன்னீங்க? நான் எனக்கு கண் பார்வை இல்ல, இப்ப கூட நீ போறா இருந்தா போயிரு நான் சொன்ன மேடம். கல்யாணத்துக்கு முன்னாடி போறது இருந்தா போன்னு சொல்லல. எனக்கு கண் பார்வை இருக்கு, என்ன பாத்துப்பியான்னு கேட்டாரு. சரிங்க பாத்துக்கிறேங்க. அம்மா சொன்னமா சொல்லி இவ்ளோ நான் வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு இவ்ளோ சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லல. அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாருமா, உறுதியா அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. பிரியா அவரும் அந்த நம்பிக்கையில தான் இருந்திருப்பாரு. அவர் காப்பாத்துறேன்னு சொன்னாரு. இது பாருங்க, அந்த கண் பார்வை கம்மியானது அவர் குற்றம் கிடையாது. மேபி அந்த வேலையில இருந்து வெளியே வந்தாச்சு, இனிமே சரியாகும்னு நினைச்சிருக்கலாம். கம்மியாயிட்டே வந்ததுன்னு அவர் என்னமா பண்ணுவாரு? அவர் யோசிச்சிருக்கணும். நம்மள பாத்துக்கே நிலைமை இல்ல, இன்னொருத்தவங்களை எப்படி பாத்துமா அவர் கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் உனக்கு அப்படி ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா
இல்ல ஏதோ ஒண்ணு நடந்தது. அவர் இப்படி சொன்னா உனக்கு எப்படி அம்மா இருக்கும்? நான் வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போலியம்மா நானு. எனக்கு அந்த தெருவுல அழுதுட்டு வந்து அவங்க பார்த்தாங்க, அந்த தெரு ஜனமே பார்த்தாங்க. நீ கிளம்புனாங்க. நான் துணி ஒரு 4 துணி, நான் சும்மா வர முடியாது அம்மா வீட்டுக்கு, ஒரு 4 துணி நான் பேக்ல வச்சுட்டு வந்தேன். அதை விட வந்துட்ட பிறகு ஃபோன் பண்ணாங்க, மாமியார் ஃபோன் பண்ணாங்க. இது மாமியார் மாமனார் மருமக சண்டை தானா இது? சண்டைன்னு சொல்ல முடியாதுமா, இந்த இதுக்காக தான் நான் வந்தேன். நீங்க இவங்க பானுபிரியாடாமா? ஆமாமா. உங்க பொண்ணுக்கு பெரிய ஏதாவது பிரச்சனை இருக்கா? மனசுல ஏதாவது வருத்தம் இருக்கா அவரோட போய் இருக்காம இருக்கிறதுக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்க பொண்ணு அவரோட போய் அப்படியெல்லாம் இல்ல. அதுதான் காரணம், வீட்டாண்டே வர மாட்டேங்கிறாங்கம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கிட்ட போனாலே கண்ணு தெரியல கண்ணு தெரியலன்னு அசிங்கப்படுத்தி அமிச்சதுனால அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெத்த பொண்ணுகிட்ட யாராவது போய் என் மருமகன் இப்படி இருக்கிறான்னு யாராவது சொல்லுமா? உங்க பேர் என்னமா? ஜெயந்திமா. ஜெயந்திமா பேரு வைக்கிறது உங்க வீட்டுக்கு வந்தாங்கல்ல? உங்க வீட்டுக்காரரும் உங்க சின்ன பையனும் இருந்தாங்களா வீட்டுல? ஆமாமா இருந்தாங்கம்மா. பெரிய பையன். பெரிய இல்ல, அவங்க வீட்டுக்காரர் கடையில இருந்தாருமா. அது எப்படிமா பேர பிள்ளை ஃபர்ஸ்ட் பேர பிள்ளை சொல்லிருந்தாங்க அவங்களுக்கு கடையில அப்பதான் சொல்லிருக்காங்க, நீங்க இருங்க, நீங்க பேசிட்டு இருங்க, தோ வரேன்னு சொல்லிருக்காங்க. இல்ல மேடம், 1 மணி நேரம் ஆச்சு மேடம், வரல மேடம். 1 மணி நேரம் எல்லாம் இதெல்லாம் ஒரு காரணமாமா? அவங்க சொல்றதெல்லாம் காரணமாமா? ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பேர் வைக்கிற உங்க வீடு தேடி அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. அம்மா நீங்க கேக்குங்க, புதன்கிழமை வரேன் வியாழக்கிழமை வரேன்னு சொன்னாங்க, புதன்கிழமையா வந்துட்டாங்க. அவருக்கு வியாழக்கிழமை 9:30 இருந்து 10:30 வரைக்கும் நல்ல நேரம் மேடம். அந்த 1 மணி நேரம் தானே மேடம் இருக்க சொன்னது. அந்த 1 மணி நேரத்துக்கு அவங்க வச்சு கண்ணு தெரியல தடவிட்டு கிடக்குறான்னு சொன்னாங்க மேடம். இத்தனைக்கும் அவன் வாய் மூட்டு இருக்கிறா மேடம். ஒரு வார்த்தை எனக்காக கேட்கல மேடம். நீங்க கொண்டாந்து வந்து இப்போ என் பொண்டாட்டி எப்படியோ நான் காப்பாத்திக்கிறேன், உங்க அம்மா கிட்ட நீங்க அடிச்சு பேசி என்ன பண்ண இது மாதிரி சொல்லணும். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் காப்பாத்திக்கிறேன். நீ கம்னு இருக்கிறியே, உங்க அம்மா என்ன பண்ண? நீ கம்னு 6 மாசம் 7 மாசம் இருங்க உட்காருங்க. அவங்க இவ்வளவு நேரம் பேசுனாங்க, நாங்க எதனா சொல்லணும். ஒரு தாத்தா உட்காந்துட்டு இருக்கேன், அவரு பாட்டு என்னமோ யாரோ குழந்தை உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவரு பாட்டு. அந்த பொண்ணு 3 வருஷம் ஆகுது, இன்னும் இவங்க பாக்கல. நீ ஒன்று காமிச்சியா இல்ல இவ ஒன்று காமிச்சாலும் சொல்லுங்க. ஒரு நாள் குழந்தை எங்க வீட்டுல ஒரே நீங்க போய் பாக்குறது தானேமா? நாங்க போய் ஒரே வீட்டுக்கு பிறந்த இந்த குழந்தை பிறந்த ஆட்டா பிடிச்சிட்டு சுயிட்டு நாங்க அப்படி கிடையாதுமா. அவங்களுக்கும் 2 பேர பிள்ளை எடுத்திருக்காங்க. இது இருக்க அந்த குழந்தை தூக்கி இருக்காங்க. நீ வந்து அப்படி அப்பா வீடு அவரு எங்க வீட்டுல கிடையாது. கண்ணு தெரியல யாரும் ரோட்டு மேல நின்னு யாரையாவது கூப்பிட்டு கூட ரோட்டு மேல நின்னு அம்மா பானு இருக்குது குழந்தை இருக்குது கொஞ்சம் கூப்பிட்டு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றீங்க நீங்க போய் அவங்க வீட்டுக்கு போனா அவமானப்படுத்துறாங்க. இருங்கம்மா, அவமானப்படுத்துறாங்க, கண்ணு தெரியல என்ன குறை சொல்றாங்க, குழந்தைய கொண்டு வந்து காமிக்கல, அப்பப்ப அம்மா வீட்டுக்கு போறா, இதுதான் நீங்க சொல்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க குழந்தைய வந்து பாக்கல, குழந்தைய தூக்கல, சட்டம் பண்ணல சொல்றாங்க. பிரச்சனை குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரே ஒரு நாள் நைட்டு மட்டும் எங்க வீட்டுல வச்சிருந்தாங்க மேடம். அதுக்கப்புறம் நைட்டுக்கு அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. பிறந்ததுல இருந்து அந்த குழந்தை எங்க வீட்டுல இல்ல, அவங்க வீட்டுல நைட்டு 12 மணி இருக்குமா. இந்த குழந்தை வந்து நாங்க ஒரு தெருவுல இருக்கிறோம், அவங்க ஒரு தெருவுல இருக்கிறாங்கம்மா. அந்த தெருவுல எல்லாரும் இந்த இறந்து போயிட்டுங்கெல்லாம் இருக்கிறாங்க. நைட்டு 12 மணி இது போன் பண்ணிட்டு அப்பா இது மாதிரி குழந்தை கத்துது பண்ண. நாங்க சொன்னோம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இரு, மாமியார் எதனா செய்வாங்க அப்படி இப்படின்னு நாங்க சொல்லின்னு இருக்கிறோம். ஒன்றும் முடியல, அந்த குழந்தை சரியான கத்துது. இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் கும்பலா வந்து வெளியில நின்னுந்தாங்க. இந்த பொண்ணு ஒரு குழந்தை வச்சு நிக்குதே, இவங்க கூட நிக்கணுமா இல்லையாமா? அந்த எங்க வீட்டுக்காரன் எங்க பையனும் பழுக்கு எத்துன்னு சரி குழந்தை என்ன தான் பண்ணுது போறாங்க, எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. ஏன் ஓடுறீங்க? உள்ள போயிட்டாங்க. இவரும் கூட ஓடுறாரு.
சொல்லுங்க புருஷன் நிக்கணுமா இல்லையாமா அந்த குழந்தை கூட கூட இருந்து அவங்க அப்பா வந்து நீ உடனே போன் பண்ணி அவங்க அப்பா வரைச்சு குழந்தை கொடுத்து விட்டாங்க. உடனே phone பண்ணுவதா? வராரு இல்லையா உள்ள கூப்பிட்டேன் நான் அவன விரோதக்காரர் அவரு. அப்பயே அவங்கள கேட்டேன் அந்த ஆட்டை பிடிச்சிட்டு வந்தா மரியாதை இல்லாம பேசி பேர் வைக்க விடாம வீட்டுக்கு திருப்பி அனுப்புனாங்க. அதே சந்தோஷமா மேடம். கண்ணு தெரியாத வந்து சொல்லுங்க. இந்த தம்பி என்ன சொல்றாருன்னா, நீ வந்து அடிக்கடி உங்க அம்மா வீட்டுக்கு போறாய், சொல்லாம கொள்ளாம ஓடிடுற, இல்ல நூண்டு உடம்பு சரியில்லைன்னா கூட அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லாம உங்க அப்பா அம்மா கூப்பிட்டு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிடுற. குழந்தைய ஒரு நாள் கூட வச்சுக்கல. ஒரு நாள் சின்ன குழந்தைக்கு இந்த வீட்டுல இருக்கோமா அந்த வீட்டுல இருக்கோமான்னு என்ன தெரியும்? அப்படியே குழந்தை அழுதா கூட 1-2 நாள்ல அட்ஜஸ்ட் ஆகும். நீ அடிச்சு பிடிச்சி அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அதுல அவங்களுக்கு வருத்தம். புரியுதா? அடுத்தது வந்து அவங்க உங்க வீட்டுக்கு வந்த போது நீங்க மரியாதை கொடுக்கலன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அது ரொம்ப கரெக்டான விஷயம். அதுக்கப்புறம் கூட ஏதோ நீயாவது ஒரு ஸ்டெப் எடுத்த, அந்த பையனோட நிலைமை தெரியும் உனக்கு, குழந்தை இருக்கா, நீயாவது அவங்களை போய் பார்த்துருக்கலாம்ல. நான் வீட்டுக்கு போயே ஆசைப்படுவேன். நான் நல்லா இருக்கும் போது நான் வரமாட்டேன். எப்போ வந்தாலும் மூச்சு வாங்கிட்டு வருவேன். வீசிங் எனக்கு இப்போ அந்த வாசர் ஒன்று ஒட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் மாத்திரையே எடுக்க மாட்டேன். அவங்க ஒன்று வாசர் ஒட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கு எனக்கு செட் ஆகல. ஸ்மெல்லே எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தலைக்கு ஊத்திட்டாலும் சரி, வேற ஏதாவது டெஸ்ட் போனாலும் சரி, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நிலைமையில நீங்க என்ன சொல்லணும், நீ போவாத, நான் கூட்டிட்டு போறேன், நீ அங்க போற, நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் அந்த வீட்டுல காலை எடுத்து வைக்க மாட்டேன். மூச்சு விசிங் வந்தா அங்க அனுப்புறது, தைராய்டு மாத்திரை வாங்க நான் அங்க போய் வாங்கிட்டு வருவேன். தைராய்டு மாத்திரை மாசம் மாசம் நான் வாங்குறேன். தைராய்டு மாத்திரை அப்பா வாங்கி தராங்க. பொறுப்பு இல்லாம இருந்தாரா? பொறுப்பு இல்லாம பாத்துக்கிறதுக்கு அப்படியே அவ்வளவு நீங்க பேசாதீங்கம்மா ப்ளீஸ். ஒரு ஒய்ஃப்னா அந்த எவ்வளவு ஆயிட போகுது அந்த சாப்பாடு. ஒரு பால் கணக்கு, பால் வாங்கி கொடுத்தா ஒரு பால் கணக்கு, தண்ணி கேன் போடுறாங்கம்மா வீட்டுல, தண்ணி கேன் எவ்வளவு ஆயிட போகுது ஒரு மருமகளுக்கு. நான் ஒரு பாட்டில் அப்படியே குடிச்சிட்டு போறேன் நான் 20 லிட்டர் பாட்டில். அந்த தண்ணி கேனுக்கு காசு வாங்குவாங்க அவர்கிட்ட இருந்து. தண்ணிக்கு எனக்குலாம் அந்த குழந்தைய அப்படி நம்ம நினைச்சதே இல்ல மேடம். அவங்க வீட்டுல இருந்துகிட்டாங்க. 2 முறை இவங்க வந்து இருந்தா தண்ணி கேன்னு எடுத்தா மேடம். அதுக்கப்புறம் தண்ணி கேன்னு நாங்க அந்த பாலை தண்ணி தான் குடிப்போம். அந்த தண்ணி கொடுத்தோம். என்ன சொல்லுவேன், வியாபாரம்ன்றது வேற. இப்ப இதெல்லாம் அவ சொல்றாள். அப்ப நம்மகிட்ட நேர்ல பேசி நீ முடிவு பண்ணிருக்கலாம். எத்தனை வாட்டி இவ வந்து உங்க வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டுல எதையும் சொல்ல மாட்டாங்க. வந்து அவங்க வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு இப்படி குறை அந்த குறை இந்த குறை நம்ம வீட்டுல வந்து உரிமையா கேட்கலாம். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை மாசம் 2000 செலவழிக்க முடியுமா? 2000 இருங்க என்ன சொல்றீங்கம்மா? இல்ல இப்ப எதுக்கு எடுத்தாலும் குழந்தைய கூட்டு வரனா, எங்க குழந்தை வராது, எங்க வீட்டுலதான் இருக்கும். மாசம் 2000-3000 செலவழிக்கணும். முன்ன இப்ப இவனுக்கு பார்வை இல்லை மேடம். எங்க வீட்டுல வச்சுதான் நானே பாத்துக்கிட்டு சாப்பாடு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரே புள்ள இருந்தா நான் அவ சொல்றா, இப்ப எங்க வீட்டுக்காரர் சம்பாத்தியம் பண்ணிதான் அதுலதான் கதை ஓடுது. இவன் வெளியிலே போக முடியல. நம்ம வீட்டுக்கு வந்தவா கூட மாட ஒரு ஹெல்ப் பண்ணி நீ செய்யணுமா இல்லையா? வந்து கொஞ்ச நாளையில சொல்லி இவங்க வீட்டுல சொல்லி விட்டாங்க, வேலைக்காரியா போனியா சமையல்காரியா போனா என்ன மேடம் அர்த்தம்? அப்படியெல்லாம் கிடையாதுமா. போய் சொல்லிட்டேன் வாயில சொல்லு நல்லா இருக்காது. நீ போய் நீ தான் வாய் நல்லா இருக்கு. வாய் நல்லா இருக்கு. அந்த வீட்டுக்கு வேலைக்காரியா போனியான்னு கேக்குறாங்க. ஆமா எல்லாம் உங்களால வந்த வேற இருங்கம்மா. நீ தான் எல்லார்கிட்ட சொல்லின்னு வந்தியா? என்னம்மா என்ன மார்க்கெட் பிளேஸா சண்டை போடுறதுக்கு? பாருங்க புசிலே உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க. அப்படி எப்படி மரியாதை இல்லாம பேசுவீங்க? அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்கம்மா. எப்படி நீங்களே எதுவுமே சொல்லல. உண்மையதான் சொன்னாங்க. அவங்க உண்மையதான் சொன்னாங்க. அது எப்படி மரியாதை இல்லாம பேசுவீங்க அவங்க கிட்ட? இல்லம்மா நான் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். மரியாதை இல்லாம பேசாதீங்க. ஒரே விஷயம் தான் எனக்கு உங்ககிட்ட கேட்கணும். அந்த பையன் இப்படி இருக்காருன்னு உங்களுக்கு வருத்தமா? வருத்தல இப்பதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுமா. என்ன வருத்தம்? இவ்வளவு பேசின பிறகு நாங்க ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் பேசல. நாங்க யாருக்கிட்டையும் இது வரைக்கும் என் குறைய என் மருமன் அப்படிங்கிறான் இப்பதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. என் பொண்ணு போய் இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? சரி அம்மா இருங்க. இவங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நீ சொல்லுமா, உன்னோட மைண்ட்ல என்ன ஐடியா வச்சிருக்க? என் மைண்ட்லனா எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருன்னா 1 வருஷம் ஆகுதுமா. இன்னும் சரி முடியாதான், தனியா வர அந்த ப்ராப்ளம் இருக்குமா? எனக்கு புரியுது. இருங்க தம்பி ப்ளீஸ், நான் வரேன். தங்கச்சி இருக்கு, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா உன் மைண்ட்ல அவர்கிட்ட பாசம் இருக்கா?
இருக்குமா அது அவங்க எனக்கு ஒருத்தருக்கு இருந்தா போதும், அது 2 பேருக்குமே இருந்தா தான் அது ஒரு வாழ்க்கை. இப்பயே அவங்க அம்மா பேச்சு கேக்குறாரு, நல்லா பேசுறாரு அவங்க அம்மா இதுவா எப்படி அம்மா பேச்சுதாம்மா கேட்பாங்க. நான் தாய் இப்ப நான் வந்து என் பொண்ணை வச்சு எனக்கு ஆசை. நீங்க 2 பேரும் வெளியே இருங்க ப்ளீஸ். தாய் யாருமே நீங்க வெளியே இருங்க. ஒரு வருஷத்துல இப்ப போன மாசத்துல ஃபோன் பண்ணி பேசுறாரு. என்ன ஹலோ நான் சத்யகுமார் நான் என்ன பண்ணேன், தெரியலங்க வச்சிருங்கன்னு சொல்லி வச்சுட்டேன். 2வது ட்ரிப் பண்ணாரு, ஃபோன் பண்ணி என்ன வரா மாதிரி ஐடியா இல்லைன்னா நீங்க வந்து கூப்பிட்டீங்களா, நீங்க கூப்பிட்டு போங்க நான் அவங்க இப்போ அனுப்புற 2 பேருக்குள்ள அந்த ஈகோ தான் ப்ராப்ளம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க பெத்தவங்கள நீங்க மதிக்கலன்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன பாத்துக்கணும், என்ன கொண்டு போய் விடணும், இல்ல என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போல, அது இது நீங்க சொல்றீங்க. நீங்க யோசிச்சிருக்கலாம் இந்த பையனுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கே, அட்ஜஸ்ட் பண்ணி யோசிச்சிருக்கலாம். நீங்க அதை யோசிக்கல. அதே மாதிரி நீங்க யோசிச்சிருக்கலாம் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கே, அப்படி இருந்த இந்த பொண்ணை நம்மளே நம்பி வந்திருக்காளே, அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நீங்களும் யோசிச்சிருக்கலாம். ஒரே விஷயத்த தான் 2 பேர் பேசுறாங்க. இவங்க அவங்க பார்வையில இருந்து பாக்குறாங்க, அவங்க பார்வையில இருந்து பாக்குறாங்க. நீங்க யோசிக்கணும், அந்த பையனை பத்தி யோசிக்கணும். அண்ட் இன்னொன்னு நீ என்ன நினைக்கிறேன்னா, நான் இப்படி இந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டேனே, அவங்க வந்து உங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் கொடுக்கணும், அந்த ரெக்கக்னிஷன் கொடுக்கணும், அதை அக்னாலேஜ் பண்ணணும்னு. அதை வந்து நீ ஒரு பெரிய ஒரு ஏதோ அவருக்கு ஃபேவர் பண்ண மாதிரி நீ நினைக்கிற. அதுதான் உன் பிரச்சனையே. அதுக்குள்ளே இந்த வெளியில வாமா. 1000 இருக்கட்டும்மா, நம்மளுக்குள்ள 1000 இருக்கட்டும், எவ்வளவு இருக்கட்டும். அந்த குழந்தை முகத்தை பார்த்தா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க சொல்லுவாங்க. என் தங்கச்சி கூட்டு கொண்டு விட்டாதான் மேடம் நானே பார்க்க முடியும். என் தங்கச்சி என்ன தங்கச்சி இல்ல, கூட்டு போய் தங்கச்சி அப்ப விட்டாதான் கூட்டிட்டு வந்தா, என் தங்கச்சி வந்த போது வீட்டுல கால் எடுத்து வச்சேன்னா விளையாட்டுக்கு எப்படி மேடம் சொல்லுவாங்க, வீட்டு வாசல்ல கால் எடுத்து வைக்கும் போது வெட்டிடுவேன்னு சொன்னா எப்படி மேடம்? ஒரு வீட்டு வாசல்ல கால் உங்க அம்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்க அம்மா இப்படி பேசுனாங்கன்னு நான் பார்த்தேன். அவங்க கொண்டு எனக்கு தான் தெரியும், அவங்க படபடன்னு பேசுற கேரக்டர். விளையாட்டுக்கு சொன்ன இது அவங்க அப்போ உங்க அம்மா படபட பேசுறது கேரக்டர் மனசுக்குள்ள ஒண்ணு இருக்காம இருக்கலாம், வச்சுக்க மாட்டாங்க, வெளிப்படையா பேசுங்க. அதே மாதிரி பாசம் ரொம்ப காமிக்கிறதவங்களா இருக்கலாம், அவங்க வீட்டுல அப்படி இருக்காம இருக்கலாம். புரியுதா? ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கம்மா. நீ ஒரு விதமா வளர்ந்திருப்ப, உங்க வீட்டுல பாசத்தை கொட்டி வளர்த்திருக்கலாம், எல்லாரும் மனசுல இருந்த படபடான்னு சொல்லலாம், அப்புறம் மறந்துடலாம். இவங்க வீட்டுல வேற விதமா இருக்கலாம். அதுக்குன்னு அவங்க கெட்டவங்களும் இல்ல, நீங்களும் கெட்டவங்களும் இல்ல. ஒருத்தர் புரிஞ்சுக்கலனும், அதுக்கு டைம் ஆகல. அதுக்குள்ள உங்களுக்கு குழந்தை பிறந்துடுச்சு, நார்மல் லைஃப் இது வாழ்க்கை கிடையாது இல்ல உங்களது. அவருக்கு ஸ்பெஷல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு, அதுக்கு நிறைய பொறுமையும் நிறைய புரிதலும் வேணும். ஒன்ன நான் குறையே சொல்ல மாட்டேம்மா. இப்போ தம்பி, அந்த பொண்ணு சொல்றத நீங்க காது கொடுத்து சின்சியரா கேளுங்க. சொல்லுமா, அவர்கிட்ட என்ன குறை, உனக்கு என்ன மன கஷ்டம் அது சொல்லு. என்கிட்ட சொல்லாதே பானு, எனக்கு நீ பக்கத்துல போய் உட்காரு. சமத்து நான் சொல்றேன்ல, போ. அவர்கிட்ட சொல்லு. ஒரு வருஷம் அதெல்லாம் விடுங்க, பழையசெல்லாம் விடுங்க. ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல உயிரோட இருக்கிறாளா இல்லையா, அந்த குழந்தை எப்படி இருக்கு, ஏதாவது சரி உங்களால ஏன் சத்திகண்ணி இல்ல, சத்திகண்ணி கூட்டிட்டு வர முடியாது. நான் கேக்குறேன், நான் உயிரோட இருக்கேனா இல்ல? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒரு வருஷம் அந்த தெருல கேட்டுட்டு இருக்காங்க, என்னம்மா வந்து பாக்கலையா, உன்ன எப்படி பட்டவனா இருந்தாலும் வந்து பாக்கணுமேம்மா, சண்டை தான் 1000 சண்டை கூட இருக்கட்டும், குழந்தையிட்ட நின்னு பாத்துட்டு போக வேண்டியதானு கேக்குறாங்க. அந்த வார்த்தையில நான் கேட்டுட்டு இருக்கேன். போட்டு உன் கூட வரேன்னு சொல்றேன், நீ என்னைக்காச்சும் அதுக்கு ஒத்துக்கிறியா? இந்த ஸ்டிக்கு போட்டு நான் உன் கூட வரேன், என்ன கூட்டு போறியான்னு கேக்குறேன், நீ என்னைக்காச்சும் அதுக்கு ஒத்துக்கிட்டியா? என்ன சொல்லுவாங்கப்பா ஸ்டிக் எடுத்துட்டு போனா? அப்படியே அமைதியாயிருவா. வேணான்னு சொல்றேன் மேடம். வேணாம், வேற எதுனா சொல்லிருக்கேனா? ஸ்டிக்கு போட்டு உன் கூட வந்தா என்ன? நான் கேக்குறேன் அதுதான். ஏன் இந்த ஸ்டிக்கு உனக்கு தடையா? எங்க வரேன்னு சொன்னா சரி வரேன்னு சொல்றேன், என்ன கூட்டு போனியா? ரெண்டு விஷயம் தாங்க லக்ஷ்மி பாட்டி. ஒண்ணு இல்லைன்னா அந்த பொண்ணை தேர்ந்தெடுத்துட்டான் அந்த பையனை. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குறை வந்திருந்தா நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாது. அவ தேர்ந்தெடுத்துட்டா, கல்யாணம் பண்ணிட்டாங்க, குழந்தையும் பிறந்துடுச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்க நல்லபடியாக குடும்பம் நடத்தணும். அது ஒன்று. இல்லையா உங்களுக்கு அவரை அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா, இல்லை வேண்டான்னு முடிவு பண்ணிடுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு இது, குழந்தை பிறந்தது. ஒரு 2 மாதமாக வீட்டில் சண்டை போட்டுன்னு குழந்தை தூக்கின்னு போயிடுச்சு. நைட்லாம் எனக்கு தூக்கம் வராது. பொண்டாட்டி போனால் கூட பரவாயில்ல, குழந்தைய பார்க்கணும் எண்ணத்தில் எனக்கு தூக்கம் வராது. அப்படியே 2 ஹவர் 3 ஹவர் எப்படின்னா 10 இருப்பேன் நான்.
மறுநாள் எங்கள் அம்மான்ற சொல்லியம்மா எப்படின்னா போய் குழந்தைனா இட்டுன்னு அம்மா பார்க்கணுமான்னு சொல்லுவேன். அப்படி இருந்து நாங்களாம் வந்து அந்த பாசத்தோடு இந்த 3 வருஷமாக அந்த குழந்தைய வந்து பார்க்கலையா மேடம்? ஒரு தகுப்பனுக்கு பாசம் இருக்காதா? இல்ல, அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. சொல்லுங்க. உங்களை மாதிரி இல்ல அவரு, சரிங்களா? அதுக்கு மேல உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க மதிச்சா கூட மதிக்கலையோன்னு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், புரியுதா? அதே மாதிரி உங்க மனைவி வந்து கண்ணு தெரியல தடவிட்டு இருக்கான்னு சொல்லிட்டுனா இன்னும் அது ரொம்ப அதனாலதான் அவர் வரல. நார்மலா இருக்கிறவங்களுக்கே மனைவி வீட்டுக்கு போனா மாமனார் மாமியார் என்ன மதிக்கிறது இல்லையோ ஒரு இது வரும். அது நம்ம ஊர் ஆம்பளைங்களுக்கு அது காலங்காலமா சொல்லி புரிய வச்சுட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, கண்டிஷன் பண்ணிட்டாங்க. இவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே தோணுறது. ஏன்னா அவருக்கு ஒரு குறை இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு பெரிய விஷயமாக்காதீங்க. அதெல்லாம் சொல்றேன் மேடம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், அவ்வளவுதான் சொல்லுவேன். உங்களுக்கு உங்க பெத்த பொண்ணு மேல எவ்வளவு பாசம் இருக்கு, அவருக்கு இல்லாம இருக்குமா? என்ன கேட்டீங்கன்னா அவங்க ஒன்னா வாழறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். மாமாகிட்ட மன்னிப்பு தான் கேட்டுக்கிறேன். நான் இதுவரையும் செஞ்ச தப்பு எதாக இருந்தாலும் மன்னிச்சிங்க மாமா, அதான் நான் கேட்குறேன். அதனால வாழ்க்கை, ஏன்னா அவள் வாழ்க்கையும் வீணாக போகக்கூடாது, நான் என் வாழ்க்கையும் வீணாக போகக்கூடாது. 2 பேரும் சந்தோஷமாக பொண்ணு வேற இருக்குது. அதனால அது வாழ்க்கையை நம்ம யோசிக்கணும். அதனால நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். என்னம்மா நான் இது வரைக்கும் நான் என்றைக்குமே நான் தப்பாக நினச்சதில்ல மாமா. எனக்கு வரலன்ற என்ன காரணம்னா மாமா, ஒரு வாட்டி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க மாமா. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இல்லாத போது ரொம்ப அசிங்கமானவன தான் எனக்கு அங்கே வீட்டு முன்னாடி வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. உங்க மருமக ரொம்ப வருத்தப்படுறதுக்கு என்னமா இருக்கு? நீங்க 1000 பிரச்சனை இருக்கலாம் வீட்டுல, பேர பிள்ளைய போய் பார்த்துருக்கலாம்ல. பேத்தியை போய் பார்க்கணுன்னு தான் எங்களுக்கு ஆசையா இருந்து. அந்த தெருவிலேயே போறீங்களா, திரும்பி பார்க்காம போறீங்களா? தெரியலன்னா அன்னைக்கு ஒரு அவசரமா போய்கிட்டு இருந்தேன். என்ன அவசரம் வேணா இருக்கட்டுமேங்க, அது எப்படி பேர பிள்ளைய பார்க்காம போவீங்க? நான் முதல்ல அவங்கள பார்க்கவே செய்யலை. இவங்க வீட்டுக்கார அம்மாவை தான் தெருவில் பார்த்து என்ன இந்த மாதிரிலாம் கேட்டிங்களே, ஏன் வரலன்னு கேட்டாங்க. அப்ப நாங்க பேசுறது எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பக்கத்துல தான் போறாங்க, ரொம்ப தூரம் கூட இல்ல. நீ போய் கேக்குறதானே மாமா எப்படி இருக்கீங்கன்னு போய் கேக்குறதானே. வண்டி சைக்கிள் எடுத்துட்டு போறாங்க, எங்க அம்மா கேக்குறதானே வயசுல அவங்க அம்மாட்ட தான் பேசிட்டு நிக்கிறேன். அப்ப நான் பார்க்கவே செய்யல ஃபர்ஸ்ட்ல. அவர் வந்து பார்க்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன்ல, அதுல வயசுல பெரியவர் அதுல நின்று பேசிக்கிட்டு தானே இருக்கிறேன். அப்ப வந்து கேட்கலாம்ல ஒரு வார்த்தை. ஐயா எப்படி அப்பா எப்படி இருக்கீங்க கேட்கலாம்ல, மாமா எப்படி இருக்கீங்க கேட்கலாம்ல, ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. ஒரு வார்த்தை விட்டு கொடுக்கணும். உன் மனசுல என்ன, உன் பையனுக்கு நான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன், என்ன வந்து பாரு, இதுதான் உன் மனசுல. அதைத்தான் அவ விசும்பு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறா, வேற அதுதான் உனக்கு பிரச்சனை. அதை நீ தூக்கி போட்டாதான் வாழ்க்கை நல்லா இருக்க போறது. ஐயா நீங்களும் ஒண்ணு யோசிக்கணும். சொல்லுங்க. உங்க பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பொண்ணு உங்க பையனை நம்பி வந்திருக்கா, நீங்க எப்படி பாத்துக்கணும் அந்த பொண்ணை? இப்படி பாத்துக்கணும் மேடம், அப்படித்தான் சொல்லித்தான். இல்லங்க, நீங்க வந்து அவ்வளவு நல்லா பாத்துக்கணும், மனசு நோவு அடிக்காம வச்சுட்டு இருந்திருக்கணும். நல்ல முறைக்கு தான் நாங்க பாத்துக்கணும். இப்படி பண்ற அவ கெட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, அவங்க அம்மா பண்ற வேலை தான், அவங்க அம்மா. அதே மாதிரி உங்க மனைவியும் அப்படிதாங்க பேசுறாங்க. உங்க மனைவி ரொம்ப மோசமா தான் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னாக்கி, அவங்க அம்மா என்ன, அவனை கண்ணு தெரியாத பிள்ளைய பெற்று வச்சிருக்காங்க, ரோட்ல இருந்து கத்துறாங்க. அவனுக்கு அப்படி இருக்கிறதே தெரியாது. நான் தான் சைக்கிள்ல கூப்பிட்டு போறது வாங்குறது எல்லாமே, நான் வெளியில போனா கூப்பிட்டு போவேன். அவங்க அன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசின, ரோட்ல இருந்து பேச போய் தான் அவங்க பக்கத்துல அசிங்கமா பேசினது அவங்க பேசினாங்க. அந்த வார்த்தையை வீட்டுல இருந்துட்டு போகும்போது கண்ணு தெரியாத பிள்ளை, பெரியவங்க தானே அப்படி பேசலாம். நீங்க கேட்டீங்க. ஹலோ பானு, சக்தி உங்க அப்பாட்ட எப்படி பேசினாரு, நீ அவர்கிட்ட எப்படி பேசுற? இவங்க மேல எந்த தப்பும் கிடையாதுங்க. இவங்க நல்ல குணம், என்னைய மேல நல்ல குணம். நானும் அவகிட்ட நல்ல முறைக்கு தான் இருந்தேன். அவகிட்ட சக்தி எப்படி உங்க அப்பாட்ட பேசினாரு, நீ எப்படி பேசுற அவர்கிட்ட? யோசிச்சு பாரு. நீ சின்ன பொண்ணு நம்ம கிட்ட சரி, அவ இருந்து நல்ல முறைக்கு பேசி அவ இருந்தான்னா நான் பயண்டானே இப்போ கூட அவங்ககிட்ட இருந்து வாழ வரட்டு, நாங்க ஏத்துக்கிட்டோம். ஐயா நான் ஒரு விஷயம் தான் சொன்னேன், ஒன்னா வாழறது அவங்களுக்கு நல்லது. ஒன்னா வாழ்ந்துட்டாங்கன்னா இந்த குறையெல்லாம் இல்லாம போயிடும். இப்போ ஒருக்கா போன் பண்ணி அவன் கேட்டிருக்கான், எனக்கு பழைய கதை கேட்க இல்லம்மா, தனியா வந்து வாழ சொல்ற வீடு எடுத்து. அவனால அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு அவன் தனியா இருக்க முடியுமா
சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். வேற இடத்துல வாடகைக்கு வீடு எடுத்துக்கிட்டு இருக்க சொல்லுங்க. வாடகை நம்மளால கட்ட முடியுமா? அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? ஒரு கரண்ட் ஒரு வேலை பண்ண முடியாது. அவ உங்க வீட்டுல வந்து இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். மருமகளா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுத்தா நாங்க அவ்வளவு தூரம் அவளுக்குலாம் நம்ம இது பண்ணல. நாங்க உண்மையிலே உங்க மனைவி பேசுறதையும் பார்த்தேன், அவர் மனைவி பேசுறதையும் பார்த்தேன். எங்க வீட்டுக்காரி 2 பேருக்கும் நாக்குக்கு லைசென்ஸ் இல்ல. எங்க வீட்டுக்காரி கொஞ்சம் பேசத்தான் செய்வா. அதுதான் பிரச்சனையே. என் பையன் அவ்வளவு தூரம் பேச மாட்டான், நான் அவ்வளவு தூரம் பேசுறேன். இவன் நல்லா பேசுவேன், நம்ம கிட்ட நல்ல பழக்கம். ஆம்பளைங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பொம்பளைங்களுக்கு தான் பிரச்சனை போல இருக்கு. இப்போ அவங்க வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா வர சொல்லுங்க, நாங்கள் வச்சு அவங்க இது பண்ணிக்கிட்டோம். இப்போ உங்க பொண்ணு அந்த பையனோட வாழறதுக்கு பூர்ண சம்மதம் கொடுத்தா மட்டும் கூட்டிட்டு போங்க. சரி, அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் வர சொல்லுங்க, நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். அதுதான் முக்கியம். இப்போ அதை சொல்லுங்க. பானுவோட முடிவு தான். பானு முடிவு தான். பானுவும் அவங்க முடிவும் கேட்டுக்கிடுங்க. அவர் தான் கிளியரா சொல்லிட்டாரு, பொண்ணோட வாழணும், அந்த பொண்ணோட வாழணும் தான் அவர் விருப்பப்படுறான்ல. அப்போ மறுபடியும் அவனுக்கு சம்பளத்தையும் கிடையாது, நாங்கள் சாப்பாடு போடுறோம். இப்போ கூட நாங்கள் சாப்பாடு போடுறோம். 2 பேருக்குமே அந்த பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செலவுக்கு தேவைன்னாக்கி அவள் வேலைக்கு பண்ண தர முடியும். கரெக்டான வார்த்தை. அவள் வெளியில் போய் வீடு எடுத்து இருக்கணும்னா அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு அவனால் இருக்க முடியாது. கரெக்ட். நம்ம வீட்டுக்குள்ள விஷயம். நம்ம வீட்டுக்குள்ள இருந்தால் தான் நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். பேத்தி குழந்தைய பார்த்துக்கிட்டு பேத்தி எண்ணிட்டு பார்த்துக்கலாம், அவனையும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். நேரத்துக்கு நேரம் எதுவும் கொடுக்கலாம். அவன் ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணாதான் தொழில் வீட்டுல இருந்து நாளைக்கு அந்த குழந்தைய படிக்க வைக்கணும்னா அவன் இப்போ மட்டும் சேர் பண்றான். யாராச்சும் ஒரு இது சேர் பண்றான், அவங்க எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கான். கூட பின்றது, சேர் பண்றது, ஆர்டர் வர மாட்டேங்குது. அதான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம், உங்களுக்கு தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். நிச்சயமா பண்ணி கொடுக்குறோம் தம்பி, தைரியமா இருங்க. பானு, உன் முடிவுதாம்மா, எனக்காக சொல்லாதே. உனக்கு அவரோட வாழறதுக்கு விருப்பம், அவர்கிட்ட இருக்கிறது குறைய பெருசு பண்ணாம அதை குறையா நினைக்காம இருந்தேன்னா அவரோட வாழு, இல்லைன்னா வேண்டாம். அவ விருப்பத்தை கேட்டுக்கிடுங்க, முடிவு பண்ணுமா. வேணாம். முடிவு பண்ணிட்டியா? முடிவு பண்ணிட்டேன். இது பாருங்க, அவன் முடிவு பண்ணிட்டானா கோர்ட்ல போய் லீகலா டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான் மேடம். அந்த பையன் குழந்தையோட கஸ்டடிக்கு கேஸ் ஃபைல் பண்ணுவாரு. குழந்தை வாங்கிட்டு வந்ததுன்னா நீங்கள் ஹலோ பானு, நீங்க பண்ண முடியாது. இல்ல அவங்க எங்க போறாங்களோ போட்டோம் மேடம். பரவாயில்ல மேடம், பாத்து. ஆமா, கோர்ட் முடிவு பண்ணட்டும் யார்கிட்ட குழந்தை இருக்கணும்னு. சரிங்களா? சரிதான் மேடம். கோர்ட் மூலியமாவா? கோர்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. சரி. அப்புறம் டிவோர்ஸ் வாங்கியாச்சுன்னா அப்புறம் நீங்க இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். கல்யாணம் வந்து அது அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க பேசாம சரியாப்பா? ஒன்றும் இல்லை, உனக்கு எந்த குறையும் இல்லை. சரிம்மா, கிளம்பு. தைரியமா இருங்க தம்பி, எந்த குறையும் இல்லை உங்களுக்கு. உங்களுக்கு தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். நான் வந்து இது வரைக்கும் நினைச்சேன் மேடம், என் வாழ்க்கையில ஒருத்திக்கு தான் இடம் நினைச்சேன் மேடம். அப்படி இருக்க அப்படி நினைச்சேன். அப்படி இப்ப நாங்க சமாதானம் பண்ணி கட்டாயப்படுத்திவங்க கூட அனுப்பிச்சாலும் இன்னொரு காரணத்தை பிடிச்சிட்டு அவன் மறுபடியும் வீட்டுக்கு போவா. அப்படிதான் பண்ணுவான், அப்படிதான். அதுல அர்த்தம் இல்ல. நீங்க ஒரு தொழில போங்க, லீகலா சட்டப்படி விவாகரத்து வாங்கிங்க. இதுக்குதான் அவசரப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது சொல்றது. அவெல்லாம் பண்ணல மேடம், அவ தான். அதெல்லாம் சொல்லாதீங்க, 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க. அதான் நம்பர் வாங்கி பேசுனது அந்த பசங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க. அவசரப்பட்டுட்டீங்க. சட்டப்படி போங்க, அந்த குழந்தைக்கு கஸ்டடி என்ன பண்ணணும்னு கோர்ட் முடிவு பண்ணட்டும். சக்தி மாதிரி இருக்கிறவங்க எம்பவர் ஆகணும், தைரியமாக சொந்த காலில் நிற்கணும்னா சமூகத்தோட, லைஃப் பார்ட்னரோட, ஃபேமிலியோட, கவர்மெண்ட்டோட, சிஸ்டத்தோட எல்லாத்தோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவை. அது நம்ம கடமை. சக்தியை எம்பவர் பண்ணாது நம்ம கடமை. நேர்கள் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எபிசோடெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்கீங்க. அதே மாதிரி சக்திக்கு உதவி பண்ணுறதுக்கு, அவருக்கு நல்ல ஒரு டாக்டரை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையோட மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.